மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மண், மொழி, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் இவைகளை எதிர்த்து ஒன்றிய அரசால் மாநிலத்தின் மீது நடத்தப்படுகின்ற கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான படுகொலையானாலும், நீட் தேர்வாக இருந்தாலும், தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடுகளை சிதைக்கின்ற கீழடி பிரச்சனையாக இருந்தாலும், மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி பங்கீடாக இருந்தாலும், இப்படி புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும், எல்லா தளங்களிலேயும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கின்ற, கலாச்சாரத்தை பறிக்கின்ற, மான உணர்வுகளை சிதைக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து ஓரணியில் தமிழர்கள் திரள வேண்டும் என்பதற்காக இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் எடுக்காத ஒரு முன்முயற்சியை ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒவ்வொரு இல்லத்திலேயும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று மண், மொழி, மானம் காப்பதற்காக, நம்முடைய பிரத்யேக உரிமைகளை காப்பதற்காக ஓரணியில் வர வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை எடுத்தார்கள். அது ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியது. எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்துட்டாங்கிறது மட்டும் ஒவ்வொரு வில்லேஜில் எங்களுக்கு வருது. ஒரு கோடி அவரு நாங்கள் ஐசியூவில் இருக்கோம் இல்லையா, அவர் ஹார்ட் பீட் சரியானு பார்க்க சொல்லுங்கள். செங்கோட்டையம் போனால் ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் அடிக்குது, டிடிவி அடித்தா அடிக்குது. செங்கோட்டையம் போய் அமித்ஷாவை பார்த்தா அவருக்கு டிக்கிங்குது. எனக்கு பயமாக இருக்குது எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் ஐசியூ, நாங்கள் திடமாக இருக்கோம். நாங்கள் தலைகுனியை விட மாட்டோன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. ஏங்க, அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பார்த்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார். அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அவர் வந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை, நான் என்ன பேசுனேன்னு சொல்லலை. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியல் என்ன பேர்? இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதைத்தான் சொல்கிறேன், தலைகுனியை விட மாட்டோம். அவங்க போய் அடகு வைக்கிறாங்க, மண்டிடுறாங்க, மாற்றி மாற்றி போய் மண்டிடுறாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள்ட்ட. பெரியார் இருந்த மண், அண்ணா இருந்த மண், கலைஞர் இருந்த மண், இதை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விக்களம் நீட்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் போர் பிரகடனம். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடி குடும்பங்கள் இணைந்ததை பிரகடனப்படுத்தும் விதமாக ஒரு கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு உறுதிமொழியும் சரி, ஒரு போர் பிரகடனத்தை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தெற்கிலிருந்து இது போன்ற ஒரு போர் பிரகடனம். இதே நாளில் டெல்லியிலிருந்து இன்னொரு குரலும் வந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களுடைய 75வது பிறந்த நாளுக்கு ஒரு நீண்ட கட்டுரையை தீட்டியிருக்கிறார். அதில் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு மற்றும் மோகன் பகவத் அவர்களுடைய குடும்பத்தோடு அவருக்கு இருந்த உறவு எல்லாவற்றையும் விரிவாக விவாதித்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் உடைய பெருமைகளையும் பேசுகிறார். இதுதான் நாம் இன்றைக்கு விவாதிக்கக்கூடிய தலைப்பு. இது குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு இணைகிறார்கள் திராவிடர் கழகத்திலிருந்து மூத்த தலைவர் திருமிகு அருள்மொழி அவர்கள், பத்திரிகையாளர் ஜீவசகாதன் அவர்கள், பிஜேபியிலிருந்து திரு ராஜகோபால் மற்றும் அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள். நான் முதலில் திருமிகு அருள்மொழி அவர்களிட்டிருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். 5 முக்கியமான உறுதிமொழிகள். ஃபேர் டீலிமிட்டேஷன், சிறப்பு வாக்காளர் திருத்தம்ன்ற பேரில் போலி வாக்காளர் பட்டியல், இது அதே போல் நீட் போன்று மாணவர்களுக்கு எதிரான விஷயங்கள் மற்றும் தமிழ் மொழி, இது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கு எதிரான பாகுபாடு, இதையெல்லாம் தொடர்ந்து எதிர்ப்பேன். எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். உழைக்கும் வர்க்கமான பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் இவர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து உரிமைகளையும் சரி நிதிகளையும் கேட்டு பெறுவேன். ஒரு பக்கம் இந்த போர்க்குரல், இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸை போற்றி, ஆர்எஸ்எஸ் தலைவரை போற்றி, அதுவும் தங்களுக்கு இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு பிணக்கு இருக்குது, அந்த சூழலில் அவர் இன்னும் பல காலம் இருக்கணும்னு அதுவும் குறிப்பிட்டு காட்டுறார். அவர் 16 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கிறதையும் பதிவு பண்ணுறார் திரு நரேந்திர மோடி அவர்கள். மோகன் பகவத்தை 2 பேர் 75 வயது தொடர்றாங்க, அந்த ப்ராப்ளமேட்டிக் 75 இயர்ஸ். அப்போ இது என்ன செய்தியை சொல்கிறது? இந்த போர் பிரகடனம் வரக்கூடிய நாள்
முதலமைச்சர் ஸ்டாலின் விடக்கூடிய போர் பிரகடனம் விடக்கூடிய நாளும் சரி, ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பிறந்த நாள், அங்கிருந்து வரக்கூடிய வாழ்த்து செய்தி, இது மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ரொம்ப அருமையாக கேட்டீங்க. நீங்கள் நெறியாளரான பிறகு நான் முதல் நிகழ்ச்சிக்கு வரேன், அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பிரகடனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கானது. அடுத்த தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு, தேர்தலில் நம்ம வைக்கக்கூடிய கொள்கை பிரகடனம் மட்டுமல்ல, இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலை வழிநடத்தக்கூடிய அரசியல் நெறிமுறை கொள்கை. எப்படி கான்ஸ்டியூஷனில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கோ, அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கான டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் நம்முடைய முதல்வருடைய அந்த அறிக்கையில் செட் பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய பாதையில் இனி இயங்கும். முதல் கருத்து வந்து டீலிமிட்டேஷன், பாராளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வது, மக்கள் தொகை அடிப்படையில் நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான ஆபத்து இருக்குது. இதை ஏற்கனவே நம்ம பல விவாதங்களில் பேசியிருக்கோம். அதுக்கான முன்னோட்டத்தை அவங்க நாடாளுமன்றத்தில் எடுத்திருக்காங்க பிஜேபி தரப்பில். ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலையே, நாங்கள் அதை அறிவிக்கலையே, அப்படியே தான் அவங்க எதையுமே சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, அது அவங்களுடைய வரலாறு. ஆனால் நாம் முன்கூட்டியே விழிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வாக்கு திருட்டு. இது பல பேரும் சொல்லியிருக்காங்க, கள்ள வாக்குகளைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். மொத்தமாக தேர்தலையே கள்ளத்தனமாக நடத்துறது அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுது. இதை நம்ம இன்றைக்கி வெளிப்படையாக பார்க்குறோம். அப்போ ஜனநாயகம்ங்கிறது எங்கே இருக்கும்? இந்த கேள்வி. இது ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமான குரலாக இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. அதை ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. அதுக்கான ஒரு இணை கோடு தமிழ்நாட்டில் இருந்து போகுது. மூன்றாவது, இந்த முதலீடுகள், நீட் போன்ற தேர்வுகளை நாங்கள் வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறதும், அதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு ஆயிடுச்சு, ஏன் இன்னும் அதை ஒழிக்கல, அப்போ சொன்னீங்களே அப்படின்னு. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நுழைவுத் தேர்வை எம்ஜிஆர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதலாக நம்முடைய மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, சட்டக்கல்லூரிக்கும் அவர் வந்து கொண்டு வந்தார். அது வந்து 83, 84 இருந்து தொடங்கியது. அதை வந்து ஒழிக்கிறதுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 கலைஞர் அவர்கள் முதல்வராகி தான் ஒழித்தார். அது வரைக்கும் எதிர்த்து கொண்டு தான் இருந்தோம். அந்த வாய்ப்புக்காக தொடர்ந்து போராடுறது தான் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல். இப்போ போராடிக்கிட்டே தான் இருப்போம். இந்த முழக்கம் இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் கேட்கும். நம்முடைய இந்தி எதிர்ப்பு இன்னைக்கு மகாராஷ்டிராவில் வந்திருக்கு, கர்நாடகாவில் கேட்குது. அப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த உரிமை குரல்கள் எழும்போது அடுத்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பிஜேபி இருக்காது. எப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரோ அதை போல ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா மக்களுடைய அழுத்தம் அதை சாதிக்கும். கடைசியாக மண்மொழி மானம். இது வந்து இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவையான ஒன்று. இதுக்கான அரசியல் பின்னணிகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம மண்ணை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும், தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற அந்த கௌரவத்தை, பெருமையை காப்பாற்றணும். அது வந்து இன்னைக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். நீங்கள் பிஜேபி தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை பற்றி நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய கட்டுரையை சொன்னீங்க. என்னென்னா, நம்மெல்லாம் இன்னுமே அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிறோம். அது வந்து நேரடியாக அவர் ஏதோ மோகன் பகவத் அவர்களுக்கு வைக்கிற ஒரு விமர்சனம் மாதிரியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க பிரச்சனை அது இல்லை. மோடியும் பகவத்தும் வேறு வேறு ஆட்கள் அல்ல. அவங்க நினைக்கிறது தான் இவங்க செய்வாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வர்ற மாதிரி நடக்கிறதும் நாடகம்தான். இது எதை மறைக்கிறது? இந்த கட்டுரையும் மோரார்லெஸ் அதை தான் குறிப்பிடுது. அவங்க எல்லாமே போயிட்டோம் அப்படின்றது தான் உண்மைதான். அவங்க எல்லாமே வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி ரிஹர்சல் பார்த்துட்டு இங்கே நம்ம முன்னாடி நடத்துகிற நாடகம்தான். வில்லனும் அவங்க தான், ஹீரோவும் அவங்க தான். அவங்களுடைய நோக்கம் என்ன? இது எதுக்குன்னா, அங்கே வேற சண்டை ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து அயோத்தியை முடிச்சிட்டோம், இப்போ காசி மதுராவுக்கு வர்றோம், அதுக்கு எங்கள் தொண்டர்களுக்கு உரிமை கொடுத்துட்டோன்னு சொல்கிறாரு மோகன் பகவத். இனிமேல் நாங்கள் அதை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிற அதில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்கு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வருதுல்ல. என்னையா சும்மாவே இருக்க மாட்டிங்களா
இல்ல அந்த அப்படின்னு கட்டுரையில கேட்பாங்கல்ல. ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். பன்முகத்தன்மை, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை ஆமா. அதே போல ஒரே இந்தியாவை போற்றக்கூடியவர் திரு மோகன் பகவத் அப்படின்னு வெரி குட். சொல்றாரு. எமர்ஜென்சியை எதிர்த்து பெரிய அளவிற்கு போராடியது ஆர்எஸ்எஸ் என்ற விஷயத்தையும் அதுல பதிவு பண்றார். கோவிட பத்தியும் சொல்றார், அது விவாதிக்கப்பட்டது பெரிய அளவில். ஆமா. பட் எமர்ஜென்சி எதிர்ப்பு, இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை போற்றுகிறவர் மோகன் பகவத் அப்படின்னு பேசுவதோ, இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கடைசி சமீபத்தில் சொன்னது, பன்முகத்தன்மையை நான் விரும்புறவன், நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் கியான்வாபி மாஸ்க் பத்தியோ இல்ல அயோத்தியா மதுராவை பத்தி நாங்கள் நேரடியாக ஆர்எஸ்எஸ் தலையிடாது, ஆனால் எங்களுடைய தொண்டர்கள், கரசேவர்கள்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள், அவர்கள் அவர்களுக்கு எண்ணம் போல செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதுல அதாவது இவங்க எப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் பன்முகத்தன்மையை விரும்புகிறவர்கள்னா அதை அழிக்க போகிறவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அயோத்தி கோயிலுக்கு கரசேவைக்கு போன மாதிரி அதே மாதிரி தான் நாங்கள் கரசேவையே கடப்பாறையில் செய்த கட்சியை நம்ம பார்த்துருக்கோமா உலகத்தில். அப்படி அவங்களுடைய கரசேவை கடப்பாறையோடு தான் ஆரம்பிக்கும். பன்முகத்தன்மையை காப்பாற்ற போகிறோன்னு சொன்னால் அதை அழிக்க போகிறோன்னு அர்த்தம். ஒற்றுமையை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒற்றுமைக்கு எதிராக வெறுப்பை இன்னும் அதிகமாக, எப்படி மணிப்பூரில் ஒருத்தர் கொளுத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுறாங்களோ அதை இந்தியா முழுக்க இவங்க விரிவாக்க போகிறாங்க. அப்போ எல்லாரும் உயிர் அச்சத்தில் ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா காசியை பற்றியா மதுராவை பற்றியா யார் கவலைப்பட போகிறாங்க? இதுக்கிடையில் அவங்க வேலையும் பார்த்துக்குவாங்க. ஆக பன்முகத்தன்மையை அழிக்க போகிறாங்க, ஒற்றுமையை அழிக்க போகிறாங்க. இது அவர்களுடைய இலக்குங்கிறத தான் இவங்க அதை பற்றியெல்லாம் சுட்டி காட்டுகிற இந்த அறிக்கை, பிரதமருடைய அறிக்கை அதை தான் சொல்லுது. நீங்கள் எச்சரிக்கைன்னு சொல்கிறீங்க. எச்சரிக்கை. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க குஜராத்தில் இஸ்லாமியர்கள் அவ்வளோ பேரை அழிக்கிறதுக்கான ஒரு பிரச்சாரம் திட்டம் நடக்கும்போது அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக வச்சாங்க. அதே மாதிரி முர்மு அவர்கள் அவங்கள ஒரு பழங்குடி சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவரை குடியரசுத் தலைவராக்கிட்டு மணிப்பூரில் பழங்குடி மக்கள் தான் அழிக்கப்படுறாங்க. ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக்கிட்டு தலித் மக்கள் மீது ஏராளமான படுகொலைகள் அப்போ தான் நடக்கும். அவரையே கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க எங்கேயாவது பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்கன்னா அந்த மக்களுக்கு ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதே போல தான் அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு எதிராக நடக்கும். திரு ராஜகோபால், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த போர்க்குரல் என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கான இது ஒரு போர்க்குரல். அவர்கள் திருமதி அருள்மதி அவர்கள் சொன்னது போல இது ஓரணியில் இந்தியா அப்படின்றத அவருக்கு கோடிடுறாரு. அவருடைய போர் பிரகடனம்ன்றது அதுதான், ஓரணியில் இந்தியா. ராகுலும் நானும் ஓரணியில் இருக்கிறோம். இது மத நல்லிணக்கத்திற்கான ஒரு அறைகோவல், அதே சமயம் மத சார்பின்மைக்கான ஒரு அறைகோவல், மதத்தை வைத்து அரசியல் செய்வர்களுக்கு எதிரான போர்க்குரல்னு சொல்ல வர்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜக ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அது நாங்கள் எதிராக தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் குறிப்பாக மோகன் பகவத்தினுடைய இந்த பன்முகத்தன்மைக்கான அடையாளம் அவர் அப்படின்னு சொல்லி மோடி சொல்வது முற்றிலும் எதிர்மறையானது, அது ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, என் முன்னாடி அவங்க பேசினாங்க, அதனால் அவங்க பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்வதற்கான அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. இன்றைக்கி நீங்கள் வாய்ப்பில் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் கொடுத்துருக்கிற தலைப்பானது முதலமைச்சர் அவர்கள் பேசியது பற்றி கொடுத்திருந்தீர்கள். இப்போது அது பற்றியும் பேசலாம், அவங்க சொன்ன கருத்துக்களை பற்றியும் பேசலாம். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த கட்சியும் தாக்கி பேசணுன்றதுக்காக நான் பேசலை. அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பல கருத்துக்கள் சொன்னாங்க. நாடகம் ஆடுகிறார்கள் என்றெல்லாம். நாடகம் ஆடுவதை மக்கள் நம்புகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால் மக்களை தான் நீங்கள் ஏளனப்படுத்துகின்றீர்கள் என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நாடகமாடிதான் தேர்தலை ஜெயிக்கின்றோம் என்றால் தேர்தலை நாங்கள் தொடர்ந்து ஜெயித்து கொண்டு வருகின்றோம். அப்படி இருக்க இந்திய மக்கள் அப்பொழுது இந்த நாடகத்திற்கு அவர்கள் அந்த நாடகத்தால் அவர்கள் கவரப்பட்டு அந்த நாடகத்திற்காக அவர்கள் ஓட்டு போடுகின்றார்கள் என்ற அர்த்தமா என்று புரியவில்லை. இல்லை, நம்பகத்தன்மைன்றது குறைஞ்சிருச்சு. எஸ்ஐஆர் இல்லை, மகாதேவ்புரா நடந்ததெல்லாம் பல்வேறு விஷயங்களுக்கு உள்ள போனோம்னா தேர்தல் இந்தியாவில் எப்படி நடக்குதுன்னு பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ள போகும். 2014ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் பார்ட்டி போட்ட எலெக்ஷன் கமிஷன், அந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்தின எலெக்ஷன் கீழே தான் நாங்கள் ஜெயிச்சு 2014ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிச்சோம். இதை தனியாக பேசணும்னா ஒரு நாள் நீங்கள் ஒரு தனி விவாதம் வச்சிங்கன்னாக்கா நம்ம எலெக்ஷன் எப்படி நடக்கிறதுன்றதை பற்றி தனியாக பேசலாம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த 5 கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்வோம்.
அதில் முதல் கருத்தானது டீலிமிட்டேஷன் பற்றியது. அந்த டீலிமிட்டேஷன் வந்து நடக்கிறதுக்கு இன்னும் தொடங்கவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க கமிஷன் போட்டு அதுக்கு பிறகு தான் அந்த டீலிமிட்டேஷன் நடக்கும். அப்படி டீலிமிட்டேஷன் நடக்கும் பொழுது நிச்சயமாக சரியான முறையில் தான் நடக்கும். அதற்கு வந்து ஏற்கனவே வந்து சூசகமாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார்கள். புரோரேட்டா அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகும் நாங்கள் டீலிமிட்டேஷனை பாதுகாக்கிறோம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் குறித்து முதல்ல அச்சத்தை வெளிப்படுத்தினதே பிரதமர் நரேந்திர மோடி தான். தெலங்கானாவுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்தப்போ அவர் தான் காங்கிரஸ் இது மாதிரி திட்டமிடுதுன்னு முதல் அச்சத்தை வெளிப்படுத்தினதே பிரதமர் நரேந்திர மோடி தான். எதிர்க்கட்சிகள் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்வதற்கெல்லாம் முன்பே வந்து முதல்ல சொன்னவர் அவர் தான். அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு இந்த மாதிரி பிரதம மந்திரி வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எப்பவும் சொல்லல. டீலிமிட்டேஷன் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது. அவர் சொன்னது வந்து தென் மாநிலங்கள் குறிப்பா உங்களுக்கு எல்லாம் விகிதாச்சாரம் குறைஞ்சு போயிருன்னு சொன்னது அவர் வார்த்தை இருக்கு. இல்ல விகிதாச்சாரம் குறைஞ்சு போகும்னு சொல்லல. உங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போகும், உங்களுக்கு காங்கிரஸ் உங்களுக்கு எதிராக இந்த சதி செயலை பண்ண முயற்சிக்குதுன்னு சொல்லி பிரச்சாரத்துல சொல்லணும். ஏன்னா இதுல என்ன பிரச்சனை வரும்னா கால அவகாசம் கடைசியில வந்து என்னுடைய காலம் குறைக்கப்படும். இல்ல நான் பேசக்கூடிய கருத்துக்கள் பின்பு இல்ல அதுக்குள்ள போகலாம். நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு திருத்தம். இட்ஸ் மை டியூட்டி டு கரெக்ட். இல்ல நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க இட்ஸ் யுவர் டியூட்டி, இட் இஸ் யுவர் ரைட் ஆல்சோ. மை क्वेश्चन இஸ் காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா ஜித்னி ஆபாதி உத்னா ஹக்குன்னாங்க. அது இந்த ஹிந்தியில் அவங்க சொன்னது வந்து எவ்வளவு ஜனத்தொகையோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு சீட்டுகள் அமையும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அது காங்கிரஸ் சொன்னது ஜித்னி ஆபாதி உத்னா ஹக்குன்றது சொன்னாங்க. அதை தான் பிரதமர் வந்து விளக்குனார் மக்களுக்கு, அங்கேருந்து தெலுங்கானா மக்களுக்கு. அப்படி போச்சுன்னா தமிழ்நாட்டு தென் மாநிலங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அதை வந்து எடுத்து சொன்னது அவர் கவலையின் அடிப்படையில் சொன்னது. அது அதைத்தான் இப்போ இங்கே கவலையின் அடிப்படையில் சொன்ன பிரதமர் நிச்சயமாக குறைக்க மாட்டார். நமக்கு இல்ல அந்த உறுதியை வந்து பார்லிமெண்ட்ல கொடுத்திருந்தா அந்த பிரச்சனையே இல்ல. அதுல இல்ல நம்ம டீலிமிட்டேஷன் இன்னொரு நாள் பேசுவோம். நீங்க சொன்ன வந்து முதலமைச்சரோட இந்த போர் பிரகடனத்துக்குள்ள வந்துரும். ஆர்எஸ்எஸ் அதான் அந்த 5ல தான் சொல்றேன். உறுதி கொடுக்கிறதுன்றது வந்து எப்ப முடியாதுன்னா டீலிமிட்டேஷன்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸசைஸ். அதில் வந்து பிரதமர் வந்து நீங்கள் முடிவு பண்ணி இப்படி தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவு பண்ணும். ஆனால் அதுக்கு சில அவங்க அந்த இதெல்லாம் வாஜ்பாய் முடிவு பண்ணிருக்காரு சார். அவர் ஒரு 25 வருஷம் வந்து அதை வந்து ஹோல்ட் போட்டு அதுக்கு அமெண்ட்மென்ட் வரணும். கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மென்ட் பண்ணனும். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. அவங்க நினைச்சா அதை பண்ணிரலாம். இப்போ 130 அமெண்ட்மென்ட் கொண்டு வந்த மாதிரி உங்களால அது ரொம்ப ஈஸியா கொண்டு வர சந்தேகம் எல்லாம் வராது. டீலிமிட்டேஷன் வந்து நிச்சயமாக நான் சொன்னது வந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை தான் நான் குறிப்பிட்டேன். அதில் கிளியராக அவர் குறிப்பிட்டிருக்கு. இல்லை அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் சொன்னது எஸ்ஐஆரை பற்றி குறிப்பிட்டீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் எஸ்ஐஆருக்கும் பிரச்சனையே இருக்காது. தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நடக்கிறது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது. நான் முன்னாடியே பல கருத்தரங்களில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக ரிவிஷனை நடத்துறது வந்து மத்திய அரசு இல்லை, மாநில அரசு தான் நடத்துது. மாநில அரசு அதிகாரிகள் தான் செய்கிறாங்க. மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷன் மேற்பார்வையிடுது. நீங்கள் எந்த எலெக்ஷன் கமிஷனும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க முடியாது. இப்படி தான் நீங்கள் எஸ்ஐஆரை நடத்தணும், எஸ்ஐஆர் நடத்தும் போது சிட்டிசனுக்கெல்லாம் கொடுக்காதீங்க ரைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எஸ்ஐஆருக்கான கைட்லைன்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது யாரு? கைட்லைன்ஸ் 11 டாக்குமெண்ட்ஸ் தான். ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷனை பாஸ் பண்ணது யாரு? அதெல்லாம் தான் கேள்வி. இல்லை அதில் பல குளறுபடிகள் இருக்குதுன்னு பத்திரிகையாளர்கள் வந்து களத்துக்கு போய் ஆராய்ஞ்சு டேட்டா எடுத்து போட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி. இப்போ அதுக்கப்புறம் வந்து ரிட்ராக்ட் பண்ணுறது யாரு? இல்லை எஸ்ஐஆர். அதாவது இதில் வந்து நான் ஒரு பாயிண்ட்டை சொல்ல விரும்புறது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் செய்யறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸசைஸ். பாரதிய ஜனதா கட்சி வந்து நிச்சயமாக ஒரு டைரக்ஷனை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்க முடியாது. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா பாரதிய ஜனதா கட்சின்னு எடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமான தேர்தல் நடைபெற வேண்டும், நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவும் கூட. அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்கும். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் படி அவங்களுடைய டைரக்ஷன்ஸ் படி தான் இனிமேல் இருக்கிற எஸ்ஐஆர்லாம் நடைபெற போகின்றது. ஆகவே இது ஒரு இந்த ஒரு அவநம்பிக்கை. அவர்கள் முக்கியமான விஷயத்தை சொன்னாங்களே, பாஜக ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா, ஒரு மோடி அவர்கள் ஒரு உறுதி அளிக்கிறாருன்னா அதற்கு எதிர்மறையானது ஒரு வார்னிங்ன்றாங்களே, ஒரு எச்சரிக்கைன்னு சொல்றாங்க. இல்லை அவங்க சொல்கிறது வேற. அது நான் அவங்களுடைய கருத்துக்கு மேலே நான் வந்து ஒரு மாற்று கருத்து சொல்லணும்னு வந்து ஒரு வாக்குவாதமாக ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லலை. சரி, ஏன்னா ஒரு நாடகம் நடத்துகின்ற ஒரு கட்சினாக்கா நாடகத்தை வந்து யார் நம்புறாங்கன்றதுனா மக்களை நீங்கள் ஏளனப்படுத்திங்கன்னா அதான் வந்து நான் வந்து சூசகமாக சொல்லிட்டு விட்டுட்டேன். மக்களை சொல்ல
பாஜக தான் சொன்னாங்க. மக்களை தான் அவங்க ஏளனப்படுத்துறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இல்ல மக்கள் நம்பலையே. 400 நீங்க அவங்க 234 மெஜாரிட்டி 303 கூட ல இருந்து கொடுக்கல. மக்கள் வந்து 240 சரிஞ்சிருச்சு. மக்கள் அது கூட வாங்க முடியலையே வேற யாராலையும். அடுத்தது மற்றவங்க இன்னும் கிட்ட கூட குறைஞ்சிரும். யாரும் இல்லையா. அதுக்கு அடுத்த கட்சி 100 கூட தாண்ட முடியல. அடுத்தது யார் எவ்வளவு வர்றாங்க, எண்ணிக்கை வர்றாங்கன்னு பார்ப்போம். அது பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இதுக்குள்ள வாங்க. இப்போ அடுத்தது 3வது ஒரு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த இது பாயிண்ட் வந்து என்னன்னா இந்த நீட்டை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் மும்மொழி கொள்கையை பற்றி சொல்லியிருக்காரு. அதான் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றியும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நேஷ்னல் லெவல் ப்ரோக்ராம்ஸ், நேஷ்னல் லெவல் எக்ஸசைசஸ். சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டை பற்றி முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீட்டை நீங்கள் விலக்கு ஏன் வாங்க முடியல? இவ்வளோ ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க, 4 ஆண்டுகளாக இருக்கீங்க. ஏன் உங்களால் விலக்கு வாங்க முடியல? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உங்களால் முடியல. ஒன்றிய அரசுக்கு அந்த முனைப்பு காட்டல. அவங்களுக்கு அரசு மட்டும் இல்லைங்க, இது முடிவு எடுத்தது சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் எடுத்த எல்லா முடிவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? தேர்தல் ஆணையர் அப்பாயின்மெண்ட்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல டெல்லியில வந்து சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஓவர் நைட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலையா? ஒரு ஆர்டினன்ஸை போட்டு எல்லாத்தையும் மாத்தலையா? இல்லை இதில் எப்படி நீங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும்னா, நீங்கள் நீட்டில் வந்து விலக்களிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சொல்றாங்க. இல்ல ரத்தே பண்ணலாம் சார். விலக்கிறது கழிக்கணும், ரத்து பண்ணிட்டு போக வேண்டியது. ரத்து பண்ண உச்சநீதிமன்றம் சொல்ல எல்லாத்தையுமே வந்து மோடி அரசு ஏத்துக்கிறது. ஏங்க நீட்டு கொண்டு வந்திருக்கிறதே வந்து நீங்க நீட்டை கொண்டு வந்தது திமுக வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது. ஆனா அப்ப ஏன் அப்ப நீங்க அப்பவே எதிர்க்க அந்த மாதிரி ஒரு அப்ப எதிர்த்தனால தான் சார் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்திருந்தது. தமிழ்நாட்டுல விலக்கு நீங்க வந்து இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்த வரைக்கும் கூட நீட்டு வரல. இவ்வளவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்ம நீட்டுக்குள்ள ரொம்ப டீடைலா போக வேண்டாம். பிரச்சனை என்னன்னா சார், மாநிலத்தினுடைய உரிமைகள் எந்த காலகட்டத்திலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதே பாயிண்ட் தான் நாங்களும் என்ன சொல்றோம், மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவது கிடையாது. மாநிலத்தின் உரிமைகள் இன்ஃபேக்ட் பாதுகாக்கப்படுகின்றன. பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகுதான் நீங்க அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ்ல 32% இருந்தது 42% உயர்த்தினாங்க. இல்ல ஆமா இல்ல அதுதான் நீங்க வரலாறு கரெக்டா 42%ல நான் கரெக்டா படிச்சனால தான் சொல்றேன். 42%ல 31% தான் டிவால்வ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அலோகேட் ஆயிருக்குது. அலோகேட் ஆனது 42%, கொடுத்தது 31%. பார்லிமெண்ட்ல சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் வந்து அத நம்ம டிஸ்பியூட் நான் வந்து என்ன ஒரு நிமிஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். அதாவது ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பொருந்தும். கரெக்ட். அப்ப அந்த 5 ஆண்டு காலத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவங்க கிடைக்கிறதுல 40 இப்போ வந்து இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் படி 41% கொடுத்தாக வேண்டும். ஆமா சார், 31% தான் கொடுத்திருக்காங்க. அது வந்து பார்லிமென்ட் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எனவே 41% சிறிய இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம்னா 41% கொடுத்துட்டு இருக்காங்க. 41% கொடுக்கல சார். நீங்க தவறான வந்து செட் பண்ணிருக்க. நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. பார்லிமென்ட்ல சொன்னது யார் சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? எந்த பதில் சொன்னாங்க? நீங்க வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்துங்க. 41% நீங்க தான் சொன்னது. 31% தான் அலோகேட் ஆயிருக்கு. கொடுக்கப்பட்டது நான் சொல்றேன். நான் சொல்றது 41% கொடுக்கணும்ன்றது சட்டம். ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணது 41%, 31% தான் கொடுத்திருக்காங்க. You are wrong. It is totally பார்லிமென்ட்ல சொன்ன totally wrong. Anyway, now suppose you cannot make a wrong stand corrected. I don't understand. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் I don't understand. இன்னும் 2 விருந்தினர்கள் இருக்காங்க. இல்ல நான் அதுதான் நடக்கும். கடைசில எனக்கு நீங்க மீதி 2 கேள்விக்களம் தொடர்கிறது. நீங்கள் விரிவாக அடுத்த சுற்றில் நீங்கள் சொல்லிடுங்க. திரு ஜீவசகாப்தன் அவர் பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டார். நாங்கள் இதெல்லாம் வந்து என்றைக்குமே உறுதி அளிச்சிருக்கோம். டீலிமிட்டேஷனில் வந்து எந்த சிக்கலும் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது. அதே போல் வந்து SIRல எந்த பாதிப்பும் வராது. தமிழ்நாட்டிலாம் வந்து நீண்ட கால திராவிட கட்சிகள் தான் இருக்குது. மாநில அரசினுடைய நிர்வாகிகள் இல்லை ஊழியர்கள் தான் வந்து இந்த எக்ஸசைஸே பண்ணுறாங்க. எதற்கு உங்களுக்கு இந்த கவலை? பாஜக என்றைக்குமே மாநில உரிமைகளுக்காக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உரிமைகளுக்காக இருந்திருக்குன்னு அவ்வளோ பெருமையாக டிக்ளேர் பண்ணுறாரு. எங்களுக்கு அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்றாங்க. அதுக்காக தானா? இல்லை, இது வந்து மாநில கட்சிகள் திராவிட இயக்க கருத்தியில் கிடைத்த வெற்றி. ஏன்னா வெளிப்படையாக அவங்களுடைய கருத்தியலை பேசி அவங்களால மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாத நிலைக்கு இன்றைக்கி நாடு இருக்குங்கிறது ஓரளவு வெற்றி தான். ரொம்ப வெளிப்படையாக மாநில உணர்வு பேசாதீங்க, இந்திய பொதுமொழியாக்குங்க, சமஸ்கிருதம் தெய்வீக மொழி, இதை வந்து இப்போ அவங்களால வந்து வெளிப்படையாக மக்கள் மத்தியில் பேச முடியல. அப்படி பேசினா இங்கே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா தரப்புலையும் இன்றைக்கி படித்தவங்க வந்துட்டாங்க. வட இந்தியாவிலையுமே இப்போ படித்தவங்க கேள்வி கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. முழுக்க மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாத நிலை வந்துருச்சு. அதனால் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்க கருத்தை பேசி தான் அவங்க தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் பேச வேண்டிய சூழல் வந்தது. அவங்க எதை விமர்சிக்கிறாங்களோ அதை அப்படியே அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே வந்து இடஒதுக்கீடு கொடுப்பதையும் பெண்களுக்கான உரிமை தொகை கொடுப்பதையும் விமர்சனம் பண்ணுவாங்க.
அங்கே தேர்தல் வரும்போது பாஜக இதை விட நாங்கள் அதிகமாக தரோம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்பாங்க. லாட்லி பேகனா ஆமாம், நிறைய நடந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் இங்கே எதையெல்லாம் இவங்க கொச்சைப்படுத்துகிறாங்களோ, என்னது ஓசி பஸ்ஸு, பொம்பளைகளுக்கு வந்து எதுக்கு இப்படி கொடுக்கறது மூலமாக கெட்டு போகிறது, இதெல்லாம் யார் வீட்டு பணம், இதெல்லாம் யாருடைய வரி பணம், இப்படியெல்லாம் பேச வேண்டியது. ஆனால் அதே பாரதிய ஜனதா சொன்னது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லைங்க, ஓகே. அதாவது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது அதனுடைய சாராம்சத்தை எதிர்த்தது யார்? பெண்களுக்கு கொடுக்க எங்க எதிர்க்கல? எதிர்க்கவே இல்லையா? துக்ளக் குருமூர்த்தி சொன்னார். அவர் எதிர்க்கவே இல்லைன்னு சொன்னாலும் பேர சொல்றேன், கண்டிப்பா பேசினாரு. இல்லங்க, அவர் திரு குருமூர்த்தி அவர்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்து, சரி தனிப்பட்ட கருத்து தான் அது பார்ட்டியோட. ஆனா இதே கான்செப்டை அவங்க எல்லா மாநிலங்களையும் தேர்தல் வரும்போது அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கான அரசியலா? இங்க வந்து திராவிட இயக்க அரசியல் இருக்கு, இடதுசாரி அரசியல் இருக்கு. இவர்களுடைய கருத்தியில் அவங்களால வெளிப்படையாக பேச முடியல. அகண்ட பாரதம் பேச முடியுமா? இந்து ராஷ்டிரான்னு பேச முடியுமா? மாநிலங்களே கூடாதுங்கிற ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை பேச முடியுமா? பஞ்சாப் தாட்டில் இருக்கிற விஷயங்களை பேச முடியுமா? தேர்தலே நடக்கக்கூடாதுங்கிற அவங்களுடைய எண்ணத்தை பேச முடியுமா? எதையும் இப்போ பேச முடியாது. அதுதான் சொல்கிறேன், நாங்கள் அதெல்லாம் பேசவே இல்லையா. மாநில உரிமைகளுக்காக முதலில் நிற்கிற கட்சி அது அவங்க கொள்கை கிடையாது, அது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை கிடையாது. ஆனால் அதற்கு மாறாதான் அவங்க பேச வேண்டிய சூழல் வந்திருக்கு. இப்போ பெரியாரிஸ்டுகள் அவங்க கொள்கையிலேருந்து ஒன்றுமே பின்வாங்க வேண்டியதில்லை. திராவிட இயக்கம் அவங்க என்ன மாநில இன்னைக்கு வரையும் இந்திய எதிர்ப்பான்னு கேட்டால் இன்னைக்கு வரையும் பெரியாரிஸ்டுகளும் திராவிட இயக்கமும் ஆமாம் இந்தி எதிர்க்கிறோம், அன்னைக்கு எதிர்த்தோம், இன்னைக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்ல போகிறதில்ல. இந்திய எதிர்ப்பில், அவர் சமஸ்கிருத எதிர்ப்பில், வடவர் எதிர்ப்பில், ஆரிய பண்பாட்டு எதிர்ப்பில், ஆர்எஸ்எஸும் சுதந்திரம் குறித்து என்ன பேசுனா அது வாதம் வேற மாதிரி போகும். அது வேணாம், எதிர்க்கல. இல்லை அவங்க எதிர்த்ததுக்கான காரணத்தை இன்னைக்கு வரையும் அவங்க நேர்மையாக சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அதனால அதுலேருந்து இப்பயும் நாங்கள் பின்வாங்கல, அது வேற விஷயம். ஆனால் இவங்க சுதந்திரம் குறித்து இவங்க கருத்து என்னன்னு இதை இப்பயும் அவங்களை வெளிப்படையாக பேச சொல்லுங்க. சுதந்திரம் குறித்து, அந்த கொடி குறித்து இவங்களுக்கு கருத்து சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படியான சூழல் இருக்கும்போது இவர்கள் இப்ப எடுக்கிற பாணியே இப்ப நீங்க சொன்ன பாணி தான், எல்லாத்தையும் நாங்களும் ஆதரிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரஸும் தான் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அதுக்கு விளக்கு கிடைச்சிச்சு. இப்ப பாரதிய ஜனதா ஆட்சி வருது. இப்ப நேர்மையா நீட்டு வேணுமா வேணாமான்னு கேட்டா பதில் கிடையாது. நீட்டை நீங்க எடுக்கிறேன்னு சொன்னீங்க, இன்னும் எடுக்கவே இல்லை, அவ பொய் பிரச்சாரம் தானே பண்றீங்க. இதத்தான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய, அண்ணாமலையும் சரி மாநில பாஜக தலைவர் அவர் நீட் ஆதரவுன்னு தானே சொல்றாங்க, நீட் ஆதரவுங்கிறாங்க. ஆனா அவர்கள் அப்படியே அந்த கேள்வி கேட்கறாங்க, நாங்க நீட்டை ஆதரிக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே, திமுக ஏன் இதை எடுக்கலன்னு ஏன் கேட்குறீங்க? அப்போ உங்கள்கிட்ட ஒரு நேர்மை இல்லைல்ல. இப்போ நீட்டை நீ வேணுங்கிற கருத்தை திமுக சொல்றது கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சொல்றது கிடையாது. பாரதிய ஜனதா தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியும் நீட்டு வேணாங்கிற கொள்கையில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, நீட்டு வேணுங்கிற கொள்கையில் இருக்கிறாங்க. நேர்மையாக நீட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பேச வேண்டியதானே. ஆர்.என். ரவி மட்டும் தானே அப்பப்போ பேசுகிறாரு அவங்க கருத்தை. நேர்மையாக நீட்டு வேணும், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம்னு தேர்தல் நெருக்கத்தில் அவங்கள பேச சொல்லுங்க பார்ப்போம், பேச மாட்டாங்க. அவங்க வந்து திமுக தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலைன்ற புள்ளியில் தேர்தல் அரசியல் அது உங்களுக்கு எதிரான விஷயம் தானே. நான் என்ன கேட்குறேன், நீட்டை எதிர்த்து அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களால் இன்னும் நீட்டை எடுக்க முடியலையே, பார்த்தீங்களா ஏமாத்திட்டாங்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் நீட்டை கொண்டு வந்தவங்க மட்டும் இல்லை, நீட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, நீட்டுக்காக நீதிமன்றத்தில் வாதாடிக்கிட்டு இருக்கிறவங்க. ஏன் நீதிமன்றத்தில் இருக்கு, இதை எப்படிங்க பிஜேபி குறை சொல்ல முடியுங்கிறாங்களே. பிஜேபி நீதிமன்றத்தில் நீட்டு குறித்து என்ன கருத்து சொல்லுது? நீட்டு வேணாண்ணா, நீட்டை எப்படியாவது விலக்கு கொடுங்கன்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்களா? குறைந்தபட்சம் விலக்கு கேட்குற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்காக விலக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? இதுவரையும் சொல்லலையே. காங்கிரஸ் சொல்கிறாங்களே, ராகுல் காந்தி தெளிவான கருத்து சொல்லிட்டாரு, நீட்டை விரும்பாத முடிவு பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு. இப்போ காங்கிரஸ் எமர்ஜென்சி கொண்டு வந்துச்சுங்குவாங்க, எமர்ஜென்சிக்காக இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க, ராகுல் காந்தி இப்போ வந்து அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, மாநில பட்டியலில் தான் கல்வி இருக்கணும், நாங்கள் வந்து அதை பொது பட்டியலுக்கு மாற்றினது தப்பு, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சது தப்புன்னு ராகுல் காந்தி சொல்கிறாருங்க. இவங்க எதற்கெடுத்தாலும் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுங்கிறாங்கல்ல, ராகுல் காந்தி ஆமா கொண்டு வந்துட்டோங்கிற. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, காவிரியில் தண்ணி ஒண்ணுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திரு ரமேஷ் சேதுராமன், சொல்லுங்க. திரு ரமேஷ் சேதுராமன், அதாவது ஒரு இரட்டை நிலைப்பாடு வந்து பாஜக கடைபிடிக்குது, சமரசம் செய்து கொள்கிறார்கள். அங்க வந்து ஒரு பேசுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து இங்க ஒரு வேற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகள்ல, அப்படி நீட்டு கூட உதாரணமா சொல்கிறார். ஆனால் வந்து திராவிட கட்சிகளுக்கோ இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரே நிலைப்பாடு தான் இருக்கிறது. மாறாக வந்து பாஜக அந்த மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடு, இல்லைன்னா டெல்லியில் ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு நிலைப்பாடு அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி அவர் சொல்றார், அதை நோக்கி கடத்துறார். அதே போல காங்கிரஸ் கட்சி கூட அவர்கள் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சு, இல்லை மாநிலங்களே முடிவு பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்ட்ல அவர்கள் செய்த தவறுகளுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு வருத்தமோ இல்லை வந்து இது போல ஒரு இரட்டை நிலைப்பாடோ, இதை பற்றி எந்த ஒரு கவலையே இல்லாமல் பாஜக இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன?
இல்லை, இரட்டை நிலைப்பாட்டுக்கு மொத்த உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎன்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேத்தா பார்க்குறோம். இப்போ டிஎம்கே நம்ம வந்து கட்சியாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்கா நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போடுறது, கெயில் குழாய் பதிப்புலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு அப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் அப்போ தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டோம், ஆனால் நாங்கள் அதை எதிர்க்கிறோம்பாங்க. ஆட்சிக்கு வரத்துக்கு துடிப்புடன் இருக்கும்போது அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, எத்தனை விதவைகள் வந்து டாஸ்மாக்னால இருக்காங்க தெரியுமா, நாங்கள் வந்த உடனே மது விலக்கை கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து டாஸ்மாக்கு டார்கெட் செட் பண்ணி அதை விற்பனை வந்து அமோகமாக செய்யணும், அதுவும் குறிப்பாக தீபாவளியெல்லாம் வந்துட்டால் சொல்லவே தேவையில்லை அப்படிங்கிற அளவில் வந்து நாங்கள் எவ்வளவு விற்பனை செய்திருக்கிறோம் தெரியுமான்னு மார்த்தடிப்பாங்க. இந்த மாதிரிலேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம கடந்த காலங்களில் நீட்டை யார் கொண்டு வந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் எந்த மினிஸ்டர் அப்போது வந்து யூபிஏ ஆட்சி காலத்தில் இருந்தாருன்னு தெரியும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக யார் கொண்டு வந்தது? பாஜக கொண்டு வரல. ஒரு நிமிஷம், அதை வந்து நீதிமன்றம் தான் வந்து நீங்கள் நாடு தழுவிய அளவில் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ தான் நம்ம இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் சொல்கிறீங்கன்னா மாநிலத்தின் உரிமை பாதுகாக்கப்படணும்னா நான் சொல்லுவேன் நாம பாதுகாக்கப்படணும். இதில் எதிர்கட்சிகள் இதை கேள்வி எழுப்புறது தவறா அப்படின்னா தவறே இல்லைன்னு சொல்லுவேன். ரொம்ப சிம்பிள். ஆனால் அதே நேரத்தில் இந்த டீலிமிட்டேஷன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்கிறீங்க சரி, ஆனால் அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதற்காக நிஜமாவே மாநிலங்கள் மேலே அக்கறையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீட்டை கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்து அடுத்த ஒரே கையெழுத்தில் நாங்கள் வந்து நீட்டை எப்படி போக்க சொல்கிறோம் பாருங்கிறீங்க. அடுத்த எலெக்ஷனையே ஃபேஸ் பண்ண போறீங்க. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க கொண்டு வரும்போதும் நீங்க தான் கொண்டு வந்தீங்க. எல்லாம் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அதை வெளிப்படுத்தினாரு. திமுக வெளிப்படுத்தினா சொல்லலாம். முதல்வரை கர்நாடக முதலமைச்சர் வர்றாரு, கேரளால இருந்து வர்றாங்க, மேற்கு வங்கத்திலிருந்து வர்றாங்க, பல்வேறு கட்சியிலிருந்து வர்றாங்க. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா தென் மாவட்ட மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா முதல்வர்களும் தானே பெரும்பான்மையானவர் வந்து நான் யாருக்கும் இடைமறிக்கல. ஒரு நிமிஷம், ரைட்டு, சரி, இடைமறிக்காம நான் இப்போ அடுத்த கேள்விகளில் நான் வந்து பதில்களை வச்சிடுறேன். இப்போ நீங்க சொல்றீங்க எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து மாற்று இது இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இதுலயே வந்து கம்யூனிஸ்டுகளுடைய அவங்களுடைய நிலைப்பாடு மாறுகிறதுங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸுடைய நிலைப்பாடுங்கிறது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறுகிறதுங்கிறத பார்க்குறோம். காவேரி விவகாரம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த கட்சிக்கு தான் இரட்டை நிலைப்பாடு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே வந்து அவங்க வந்து அதை ஆதரிச்சு பேசுவாங்களா? ஒண்ணுமே இல்லை. ஒரு நம்முடைய முதல்வர் வந்து இப்போ கர்நாடகாவில் அவர்களாக இருக்கட்டும், டி கே சிவகுமார் அவர்கள் பதவி ஏற்ற போது அங்க போய் வாழ்த்து சொன்னாரு. அதுக்கு பதிலா வந்து காவேரி தண்ணியை திறந்து விடுறதுக்கான தீர்வை வாங்கி கொண்டு வந்தாரா? இல்லைன்னா வந்து முல்லைப்பெரியாறுல வந்து நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு பினராயி விஜயன் கிட்ட போயிட்டு அவர் வந்து பினராயி விஜயன் அவர்களை போய் சந்திச்சப்போ அதுக்கு பதிலாக வந்து முல்லைப்பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்தணுங்கிறதுக்கான விஷயங்களை செய்து கொண்டு வந்தாங்களா? இரட்டை நிலைப்பாடு தமிழ்நாடு எதற்காக கர்நாடகாவை நெகோசியேஷனுக்கு அப்ரோச் யாருடையது? பாலிடிக்ஸ் யாருக்கு ஆர்டர் இருக்குல்ல, அது எக்ஸிக்யூட் பண்றது உச்சநீதிமன்றத்துல தான நாடணும். எதற்காக வந்து அரசியல் ரீதியா பொலிட்டிக்கல் டயலாக் எதுக்கு போகணும்? ஒரு ஆர்டரை வந்து உச்சநீதிமன்றத்துல பெற்றதுக்கு அப்புறம் எதுக்கு திருப்பி நெகோசியேஷன் டேபிள்? இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், நல்லிணக்கம் பேணணும்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா நீங்க வந்து அதை வந்து பண்ணிட்டு வந்துடலாமே. நாங்க எதுக்கு இல்ல இப்ப என்ன சொல்றேன்னா சட்டப்படி அணுகணும்னு சொல்றேன். சட்டப்படி அணுகணும்னு சொல்றேன். பக்கம் சொன்னா கூட இரண்டு இல்ல சட்டப்படி அணுகுவது கூட அவங்க ஒரு வாட்டி அதை பண்ணிட்டாங்க. தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கனால நம்ம சட்டப்படி அணுகணும்னு சொல்றேன். இல்ல ஒரு பிரசிடென்ஸ் ஆயிடும். ஒரு நிமிஷம், நீங்க சட்டப்படி அணுகுங்க சார். சட்டப்படி அணுகுனா கூட இதில் ஒரு ப்ரிசிடன்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியல. அலையன்ஸ் மூலமாக நாங்கள் மக்களுடைய இதை வந்து அவங்களுக்கு செவிசாய்க்க வைத்து அந்த சட்டப்படியாக நடக்க வேண்டிய விஷயம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தா கூட மக்களின் நலன் கருதி இமீடியட்டாக இது நடக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை டெம்பரரி ரிலீஃப், டெம்பரரி மெஷர்ஸ், அதுக்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்து அதையும் எங்கள் கூட்டணி வாயிலாக நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு எப்படி நீங்க உடனே போய் நீங்க வந்து சேதுராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி மீண்டும் நான் உங்ககிட்டே வரேன். உங்ககிட்ட தான் வரேன். மீண்டும் உங்ககிட்ட தான் வரேன். கேள்விக்களம் தொடர்கிறது. திரு சேதுராமன், மாநில அரசினுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம்,
அதே போல் எல்லா கட்சிக்கும் இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் வலியுறுத்தக்கூடியதுன்றது இதுலேருந்து ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது, இது வந்து ஒன்றிய அரசிற்கும் தமிழ்நாட்டிற்கும், அதாவது குறிப்பாக திமுகவிற்கும் டெல்லிக்குமான இடையான ஒரு போர். அப்படி தான் அவர் பிரகடனப்படுத்துகிறார். நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவர்களோடு ஒத்திசைவோடு இருக்காங்க அவங்க. ஆனால் இங்கே பாஜகவிற்கு அதிமுக அஃப்கோர்ஸ் கூட்டணி பிரச்சனையில் கூட நான் போக விரும்பலை. ஆனால் இந்த பல்வேறு விஷயங்களில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. டெல்லியோடு வந்து இன்ஃபேக்ட் அதிமுகவே வந்து 2024 அவர்கள் கூட்டணியை முறித்தப்போ சொன்ன காரணம் காங்கிரஸ் பிஜேபி 2 பேராலும் தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்காது அப்படின்ற கருத்தை தான் அவங்க சொல்லி தான் வந்து வெளியிலே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காரணம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்று கூட்டணி அமைத்திருக்கிறது ஸ்டாலின் இது போன்ற ஒரு போர்க்குரலை வைக்கிறார். எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா பாஜக அதிமுக கூட்டணிக்கு இந்த போர்க்குரல்? திமுக கூட்டணியோட தொடர்ந்து இந்த அஃபென்சிவ் இருக்குல்ல, இது எப்பேற்பட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், இல்லை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு கணிப்பு இருக்குது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை 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 இது என்னன்னா, எலெக்ஷன் வருது, அதனால் இந்த மாதிரியான பரப்புரைகளை முன்னெடுக்கிறாங்க. எவ்ரி ஸ்டோன், அதாவது எவ்ரி ஸ்டோன் கவுண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு கல்லை எறிந்து பார்ப்போம். ஏதான ஒன்றத்தில் வந்து நமக்கு அதன் மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதும் மக்களுடைய ஆதரவை பெறுவதும் முடியுமா? ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்டி இன்கும்பன்சிங்கிறது பெருமளவில் தமிழ்நாட்டில் செட் ஆகிருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் விஷயங்களில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து விலைவாசி உயர்வுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டே போகிறோம். மக்களுக்கு அந்த இதனால வந்து ஒரு சலிப்பு வந்திருக்கிறதுனால நிச்சயமாக அது வந்து இந்த எலெக்ஷனில் பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படின்னு என்னதான் வந்து நாங்கள் இந்த ஸ்கீமை தரோம், நாங்கள் இவ்வளோ பணம் வந்து இவங்களுக்கு இல்லத்தரசி கொடுக்க போகிறோம், அது இதுன்னு சொன்னால் கூட அது எந்த அளவுக்கு பாசிட்டிவான இமேஜை க்ரியேட் பண்ணியிருக்கா, பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கா அப்படின்னா வந்து அது ரொம்ப கம்மியாக அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. காரணம் என்னென்னா, மக்களுக்கு அதையும் மீறி செலவீனங்கள் போன்ற விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பை தந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களை கவனத்தை திசை திருப்புவதும் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வந்து திரும்ப அவங்கள ஒரு கவனத்தை ஈர்ப்பதன் மூலமாக அந்த வாக்கு அறுவடை செய்வதும், எதிர்த்தரப்பில் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்களோ அவங்க மேலே வந்து ஒரு எதிர் சாயத்தை பூசுவதும், இதையெல்லாம் செய்வதற்கான ஒரு உத்தியாகத்தான் நான் பார்க்குறேன். அதை வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் செய்வாங்க. அந்த வகையில் திமுக அவங்க தரப்பில் செய்கிறார்கள்னு நம்ம பார்க்குறோம். அதனால் நிஜமாகவே அதாவது எதிர் அணியினர் மீது ஒரு சாயம் பூசுவதற்கான ஒரு முயற்சி இது. மக்களோட அதிருப்தி இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகிருக்கு. அதனால் தேர்தலை வந்து மையப்படுத்தி தான் இது போன்ற உரிமை குரல்கள்லாம் வந்து எழுப்புறாரு. உறுதி ஏற்போம்னு சொல்லி மக்களோடு சேர்ந்து உறுதி ஏற்போம்னு பேசுகிறாரு. தேர்தலுக்காக செய்கிறார்கள், எங்கள் மீது சாயம் பூசுகிறார்கள், பாஜக மீது சாயம் பூசுவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சாயம் பூசுகிற வேலையே வந்து இந்தியாவில் யாரோட வேலைன்னு தெரியும். அவங்கள ஏற்றுக்காத தலைவர்கள் மேலெல்லாம் அந்த காவி சாயத்தை கொண்டு வந்து பூசுறது அவங்க வேலை தான். இப்போ அவங்க தொடர்ந்து பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட நாங்கள் இதை செய்தோம், இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இருக்குதா? இல்லை. வெறுப்பை விதைக்கிறது, கலவரத்தை தூண்டுறது, மக்களை பதட்டத்திலேயே வச்சிருக்கிறது. இதற்கு நடுவில் அவங்க நினைக்கிற வர்ணாசிரமம், சனாதனம், சமஸ்கிருதம், இந்த ஆதிக்கத்தை கொண்டு வந்துடுறது. இதுதான் அவங்களுடைய மிக திட்டமிட்ட வேலை செயல்முறை. இதை தான் அவங்களால இதை சொல்ல முடியுமா மக்கள்கிட்ட? நாங்கள் இதை தான் செய்ய போகிறோம், அதை அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய கவலை என்ன, நோக்கம் என்ன? எல்லாரும் படிக்கணும், எல்லா குடும்பத்து பிள்ளைங்களும், அவர் ஆட்டோ ஓட்டுறாரா, ஒரு பெட்டி கடைக்காரரா, கட்டட வேலை செய்கிறாரா, கொளுத்து வேலைக்கு போகிறாங்களா, அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும். இதுக்கான திட்டங்களை போட்டு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஜப்பானுக்கு போகுது, ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க. அந்த திட்டத்தை உருவாக்குற அக்கறையும் கவலையும் திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டு. அதை தான் செய்கிறோம். இன்னொரு செய்தி, திரும்ப 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 தெரிஞ்சே இவங்க எல்லாரும் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீட் சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி, அதில் திமுக கூட்டணியில் இருந்தது, அது மத்திய அரசினுடைய திட்டம். அதை வந்து எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளுமானால், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலங்கள் பின்பற்றுறதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதனால் அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை அது பாதிக்காதுன்னு வந்ததில் திமுகவினால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதனால் அந்த சட்டம் நம்மளை பாதிக்கலை. அது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்லும்போது கூட நீதிமன்றத்தில் அது பிரச்சனை வரும்போது அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு.
நீட் வந்து ரத்து செய்யப்பட்டது. அந்த வழக்கில் திமுகவும் ஒரு தரப்பாக இருந்தது நீட்டை ரத்து செய்கிறதுக்கு. அப்படி க்ளோஸ் பண்ண ஒரு கேஸை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களுடைய சார்பு அமைப்பான சங்கல்ப் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக ரெவ்யூ பெட்டிஷனை போட்டு அந்த கேஸை ரீஓப்பன் பண்ண வச்சு இப்போ கோர்ட்டு கேட்குது, நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அரசாங்கத்தை. அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் கோர்ட்டுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கேஸ் நடத்த எக்ஸாம் நடத்த தயாராக இருக்கோம், நீட் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி, அது எப்படி நீங்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் தேர்வு நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் அறிவித்து அந்த வழக்கை மீண்டும் முடிக்க வச்சது வந்து பிஜேபி தான். நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி சொல்லியிருக்க முடியும்? சார் நீங்க தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் ஆமாங்க, நீங்க தயவு செய்து இதெல்லாம் போய் பேப்பர்ல படிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க யாரு, அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாருடைய ரெப்ரசன்டேஷன் வந்தது, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க பாருங்க. சரிங்க, நிர்மலா சீதாராமன்ல பிரதமரே சொன்னாரு, பிஜேபி ஆட்சி சொன்னது அரசு சார்பாக நீதிமன்றத்துல சொல்லப்பட்டது, அதை வச்சுதான் மீண்டும் நீட்டு வந்தது. அதில் ஒரு ஆண்டுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வாங்கின அந்த விதிவிலக்கு கூட அதுக்கு பிறகு இல்லாமல் போச்சு. அப்போ இதை முழுக்க செஞ்சது பிஜேபியும் பிஜேபியினுடைய ஆதரவு அமைப்பான சங்கல்ப்புங்கிற அமைப்பு தான். நீங்கள் திருப்பி நடக்காததை போய் அன்னைக்கு நீங்கள் நமக்கு வராததை சொல்லி இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. ஆகையினால இப்போ கூட சொல்லுங்கள், தமிழ்நாட்டுக்கு வேண்டாமா, நாங்கள் அதை விளக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஆகையினால நாம் படிக்க வைக்கிறது, கட்டமைப்பை உருவாக்குறது, மக்களுடைய வாழ்க்கை வளத்தை பார்க்கறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியல் திட்டம். வெறுப்பை விதைக்கிறது, கலவரத்தை உண்டாக்கி மக்கள்கிட்ட வந்து வம்பை வளர்க்குறது தான் வந்து பிஜேபியோடைய திட்டம். இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு தான் நம்ம பார்க்குறோம். நன்றி திரு ராஜகோபால். அதாவது பாஜக தன்னுடைய திட்டங்களை நேரடியாக மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்க முடியாது, அதற்காக மறைமுகமாக வந்து இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாங்க. உங்களுடைய திட்டங்களே உங்களுடைய அஜெண்டாவை சொன்னால், ஆக்ஷன் பிளானை சொன்னால் இங்கே மக்கள் செல்வாக்கு பெற முடியாது, அதனால் வந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, பாஜக வந்து உடைய சதி இது அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க. முன்பு நான் பேசிய பொழுது சில கருத்துக்களை நான் முழுவதுமாக பேச முடியவில்லை. முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, ஃபைனான்ஸ் கமிஷனில் மத்திய அரசுடைய டேக்ஸ் டெவல்யூஷனை 31%லேருந்து 42% அதை உயர்த்தினது திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் வந்து பல 3வது ஃபைனான்ஸ் கமிஷனில் இது நடக்க போகுது. இப்பவும் தொடர்ந்து அதே 42, ஆனால் 1% குறைச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆனதுனால அது ஸ்டேட் கேட்டகரியிலேருந்து யூனியன் டெரிட்டரிக்கு 1% கொடுத்துட்டு இங்கே 41 ஆக்கியிருக்காங்க. எனவே தட் இஸ் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன். போர்க்குரல் என்ற அந்த வாதம், போர்க்குரல் என்ற அந்த முழக்கம் இங்கு அதை பற்றி பேசப்பட்டது. போர்க்குரல்னால நீங்கள் என்ன போரில் இருந்தீங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கீங்க, ஒரே நாட்டில் இருந்துட்டு நீங்கள் போர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசோடு நீங்கள் இணக்கமாக போகணும், உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதில் நான் மாற்றுக்கிறது கிடையாது. இதில் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் கையாண்ட முறை சரியான முறை. அவர் வந்து இணக்கமாகவும் போவார். நீங்கள் என்ன வந்து சமரசம் ஆயிட்டீங்களா திமுக பாஜகவோடு? ரகசிய உறவு இல்லை, ரகசிய உறவு நாங்கள் எங்க சொல்கிறோம், எங்களுக்கு தெரியுங்க உறவு எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பாஜக சார்பாகவே அந்த விமர்சனம் வருது. ஒரு அமைச்சர் போய் சந்திச்சாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு கொஞ்சம் இணக்கமா போகலாம், ஒன்றிய அரசோட நிதிகளை பெறலாம், 2190 கோடி வந்து சமகிர சிக்ஷா திட்டத்தில் எப்படியாவது பெற்றலான்னு போய் கோரிக்கை வச்சு ஒரு கோரிக்கையை வந்து கேட்டா என்னன்றாங்க, உடனடியாக வந்து சமரச. நான் ஒரே ஒரு விவரம் சொல்றேன், புள்ளி விவரம் சொல்றேன். இணக்கமா போனீங்கன்னா நல்லது நடக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்றேன். அதாவது 13வது ஃபைனான்ஸ் கமிஷனில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது சுமார் 5% மொத்த டேக்ஸில் 5% கொடுத்தாங்க. அதே இது அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷனில் 4.08 குறைஞ்சிது. ஏன்னா அப்போ வந்து வெவ்வேறு அரசுகள் அங்கே இணக்கமாக போகலை. அதுக்கு அடுத்ததில் வந்து இணக்கமாக 2020ஆம் ஆண்டு அப்போ கொடுக்கப்பட்ட ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் 4.18, அதாவது 1% கூட்டி கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? அதான் இணக்கமாக 0.1% எப்படின்னா அதுவே 8000 கோடி. 0.1%ன்றதே வந்து 8000 கோடி. அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி நான் சொல்றது, மாநில அரசுக்கு ரைட்ஃபுல் ஷேர் எங்கள் சட்டப்படி உரிமைப்படி எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கொடுக்க வேண்டிய நிதியை இணக்கமா இருந்தா என்ன, கூட்டணியா இருந்தா இந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ நிதி ஆணையம் வந்து என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் கொடுக்க வேண்டியது தானே. அதுதாங்க நானும் சொல்றேன், அதான் கேட்கறாங்க. நான் சொல்றது நிதி ஆணையம் சொன்னதுதான் நான் சொல்றேன்.
நான் இது வந்து மத்திய அரசு எடுக்கிற முடிவே கிடையாது. இந்த இல்ல மத்திய அரசு முடியல. நிதி ஆணையம் வந்து 41% கொடுக்கணும்னு சொல்லுது. அது 31% தான் இது வரைக்கும் போய் சேர்ந்து தவறான கருத்து. நான் மீண்டும் அதை வந்து நான் வலியுறுத்தி சொல்றேன். அது உங்க 31% டோட்டலி ராங். இல்ல இப்ப சொல்றது என்னன்னா இது அரசியல் ரீதியா இது முடிவு செய்யப்படுது. டபுள் என்ஜின் சர்க்கார் சொல்றாங்க. மாநில அரசு கூட்டணி கட்சியோ இல்லனா பாஜக ஆட்சியோ இருந்தா அந்த நிதிகள் கிடைக்கப்படுது. இங்க எதிர்க்கட்சி மாநிலமா இருந்ததுன்னா கிடைக்கிறது இல்ல. தமிழ்நாடோ அது கேரளாவோ கர்நாடகா கிடைக்கிறது இல்ல. இல்ல தமிழ்நாடு இப்ப நீங்க 2190 கோடி சமகிர சிக்ஷா திட்டத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி இருக்கு. ஆனால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலன்னு கொடுக்கல. ஆனா அதே மும்மொழி கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மறு ஆய்வு பண்றோம். இல்ல கமிட்டி போட்டிருக்காங்க மகாராஷ்டிரால, அவங்களுக்கு அந்த நிதியை நிறுத்தல. ஏன்னா அங்க பாஜக பேசுறதுக்கு நிறைய டைம் வேணும். ஆனா மும்மொழி கொள்கையை பத்தி நான் சொல்றேன். 1968 வந்து மும்மொழி கொள்கை கொண்டு வரப்பட்ட போது அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி ஆதாரங்கள் உடனடியாக தாமதமாக தான் கொடுக்கப்பட்டன. அதே மாதிரி திரும்பி ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது 1986 தாமதமாக தான் கொடுக்கும். இப்போ அது பரிசீலனை தான் இருக்கு. அதனால நீங்க வந்து இப்போ திமுக அரசு வந்து மத்திய அரசோட கூட்டணியில் இருந்த பொழுது இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? அப்போ ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இப்போ வந்து பேச வந்துட்டீங்க, போர்க்குறலை பண்ண போறோம், அதை பண்ண போறோம்ட்டு. அதாவது சட்டப்படி தான் நடக்கிறோம், அரசியலமைப்பு சட்டப்படி தான் நாங்கள் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் சரியா தான் கொடுக்குறோம், எந்த பாரபட்சமும் இல்லை, சரியா தான் நிதிகளை கொடுத்துருக்கிறோம். மக்கள் தமிழக மக்கள் அவர்களது எந்த ஒரு ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க. தமிழ்நாட்டுடைய மானம், அந்த மண், அந்த மக்களுடைய பெருமை, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை நிச்சயமாக பாதுகாப்போம். கீழடியை பேசும்போது ஒரிசா பிரச்சார ரெடி இல்ல லட்சாவோட ஒரிசா பிரச்சார நினைவு இருந்தா கீழடியை பத்தி அனைத்து கருத்துக்களும் தவறா சொல்றாங்க. கீழடியை பத்தி நம்ம பேசலாம், அனைத்து கருத்துக்களும் நான் பேச மாட்டேன். கீழடியை பத்தி பேசல, நான் கீழடி பத்தி பேசுறேன். நீங்க தனியா விவாதம் நடத்துங்க. நிச்சயமா நடத்துறோம். உங்களையே கீழடியில சொல்ற சார், உங்களையே இன்வைட் பண்றோம். நிச்சயமா அது தனியா பேசுவோம். அதாவது அவர் ரொம்ப ஓபனாவே சொல்லிட்டாரு, இணக்கமா இருங்க, நாங்க சொல்ற விஷயத்தை செய்யுங்க. நீங்க தான் சொன்னீங்க இல்ல, நீங்க தான் எம்ஜிஆருடைய முறையை சொன்னேனா? இல்ல அது எம்ஜிஆர் முறை அவர்கள் கையாண்ட முறையை அது முக்கியம் இல்ல. இங்க பாருங்க, போர் செய்யாதீங்க, இணக்கமா போகும் சொன்னீங்க. அவ்வளவுதான். எம்ஜிஆர் முறையா பக்தவச்சலமாலாம் எனக்கு தேவையில்லைங்க. அவர் ரொம்ப ஓப்பனா சொன்னார். நீங்க கான்ஸ்டிடியூஷன் படின்னு சொல்லி கேள்வி கேட்கறீங்க. அவர் சொன்னப்ப ரொம்ப ஓப்பனா சொன்னார், இணக்கமா போய்க்கோங்க, இணக்கமா போய்க்கோங்க. நம்ம ரெண்டு பேரும் இணக்கமா இருக்கிற மாதிரி இணக்கமா இருங்க. ஹிந்தி படிக்க சொன்னா படிச்சுக்கோங்க, சமஸ்கிருத படிக்க சொன்னா படிச்சுக்கோங்க, மும்மொழி கொள்கையை ஏத்துக்க சொன்னா ஏத்துக்கோங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோனா ஏத்துக்கோங்க, நாங்க என்ன செஞ்சாலும் ஏத்துக்கோங்க, நீட் கியூட் என்ன வேணாலும் வரும். இணக்கமா இருந்து வாங்குங்க. கூட்டாட்சி அல்ல, அது ஃபெடரேஷன் கிடையாது. போர் செய்ய வேண்டாம். நமக்கு தேவையான நிதியை நம்ம பெற வேண்டிய குரல் கொடுத்தா அது போர் அப்படின்னா அது போர் புரிய வேண்டிய நிலைக்கு வந்து நம்ம போர் பரணி பாட வேண்டிய. திரு ரமேஷ் சேதுராமன், போர் புரிய வேண்டிய நிலைக்கு தள்ளிட்டீங்க, அதனாலதான் போர் புரிகிறோம். அரசியல் ரீதியாக வந்து ஒரு ஆட்சி நடத்த முடியும். ஒன்றிய மாநில அரசு உறவுகள்ன்றது அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடக்கணும். அதுல எங்க வந்து அரசியல் வருகிறது? இரண்டு கட்சிகளுக்குள்ளே உறவு, அரசுகளுக்கு நடுவில் தானே உறவு. இதுல எதற்காக வந்து இணக்கத்தை பத்தி பேசுறீங்க? இணக்கன்றது அரசு லெவல்ல இருந்தா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் கேட்பது அரசியல் ரீதியாக இருக்கணும்னு கேட்கறீங்க. அதனாலதான் வந்து போர் பிரகடனம் செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. சரி ஜீவசகாப்தன், உங்களோட இறுதி கருத்து சுருக்கமா? சரி, ஒரு கூட்டணியாக யூபிஏல இருக்கும்போது கூட்டணி கட்சியில இருக்காங்க. அது வந்து இணக்கமான உறவா இல்லைன்னா அரசியல் உறவா இல்லைன்னா அதை தாண்டி ஒன்லி ராஜாங்க உறவா? அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போது அவங்க செய்யறது மக்கள் நலனுக்காக ஒரு இணக்கத்தை பேணி அதன் மூலமாக அவங்க செய்யறதா இல்லை ஒன்லி பியூர்லி ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் பண்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி தான் இது கேட்கிற கேள்விப்படி ராஜாங்க ரீதியாக கட்சி தான் ஒரு மாநிலத்தில் ஆட்சி பண்ணணுமா? இல்ல இணக்கமில்லாத கட்சி கிட்ட வந்து ஜிஎஸ்டி வாங்க மாட்டாங்களா? அதுதான் கேள்வி. இல்ல நான் சொல்வது ஒரு நிமிஷம் இறுதி கருத்து நான் சொல்லிட்டு போயிடுறேனே. இதுல ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இல்ல அதுக்கு மேல நான் என்ன சுருக்கமா சொல்றது, நன்றி வணக்கம் தான் சொல்லணும். இல்ல இணக்கம்ங்கிறது வந்து அது மனசளவுல இருக்கணும். அது வந்து எதிர்கட்சிகளாக இருந்தா கூட எதிர்கட்சிங்கிறது வேற, எதிரிக்கான ஒரு இந்த பரப்புரைங்கிறது வேற. இது ரெண்டுத்துக்குமே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுமானால் இந்த அரசியல்ல வந்து நமக்கு இன்னும் வந்து அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதைத்தான் எல்லாம் மக்களை எதிர்நோக்குறாங்கிறது என்னுடைய கருத்து. அந்த வகையில பார்க்கும்போது நான் திரும்பவும் சொல்றேன், திமுகவோ காங்கிரஸோ கேட்ட கேள்விகளுக்கு நான் எதுக்குமே வந்து பல விஷயங்களை வந்து நியாயமான இதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இணக்கமாக இருந்தாதான் உரிமைகள் கிடைக்குமா? இது போர் பிரகடனம் தேவையா தேவையில்லாதா?
எல்லாவற்றையும் மக்கள் தீர்மானிப்பார்கள் சில மாதங்களில். கேள்வி கலந்ததுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.